ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எலுமிச்சை இலை வச்சு ஒரு புதுவிதமான மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம தயிரை இந்த மாதிரி நல்லா மோராக அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சதோட 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, சின்ன துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இதை மோரோட நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நுரக்கட்டி வந்தால் போதும், நல்லா கொதிக்க தேவையில்லை. இதை இன்னொரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க, அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தால் உங்களுக்கு போதும். இப்போ நம்ம குழம்ப தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ 1 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சோன்னே நம்ம இதை மோர் குழம்போட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பறித்து வச்ச எலுமிச்சை இலையை இதோட சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 இலை சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நம்ம சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த எலுமிச்சை இலையோட சாறு இதில் சேர்ந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட எலுமிச்சை இலை மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.